ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மீ சீரீஸான ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 5. ஆலியா ஐ லவ் யூ நம்ம ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. நான் எப்பவும் அவன் கூட இருப்பேன் நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். நானா அப்படி சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அண்ட் ஆலியா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா ரஷ்யனில் விளையாட்டாக தான் ஃப்ளாட் பண்ணுறான்னு நினச்சேன். பட் இது சீரியஸா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் கண்டிப்பாக இப்போ வீட்டில் போய் பெட்டில் படுத்து அழுதுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் இவனோட பேரண்ட்ஸ் சண்டை போட்டு புரிஞ்சதுனாலேயும் நம்ம ஹீரோக்கு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் அது செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வீட்டில் பார்த்தா சோவா இருக்கிறது தெரியுது. நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த யோகி தான் என்ன பிளான் போட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஜாயின் பண்ண வச்சிருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போனா யோகி ட்ரெஸ் இல்லாம குளிச்சுட்டு வெளியே நின்றுட்டு இருக்கா. என்ன பார்த்துட்டு நம்ம வைக்கப்படவோ நீ இப்பெல்லாம் நடந்துக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பி போக போனா சின்ன வயசுல இருந்து நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்கோம். பட் ஒரு நாள் கூட நான் ஷவர்ல இருந்து வெளியே வந்தது நீ பார்க்கவே இல்லை. அதனாலதான் நான் இந்த சினாரியோவை கிரியேட் பண்ணேன். என்ன அப்படி பார்த்ததுல உன் ஹார்ட் பீட் துடிச்சுதா எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நம்ம சிஸ்டர் கேட்டா கிரிஞ்சியா ஃபீல் ஆச்சு. உனக்கு ஃபிளாட்டா இருக்கு, எனக்கு அதை பார்த்தா ஒன்னு தோணல நம்ம ஹீரோ சொல்லவும். நீ என்ன டாப் டு பாட்டம் ஃபுல்லா பார்த்ததுனா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஃபுல்லா பார்த்தா எந்த ஒரு கிக்குமே இருக்காது, லைட் பீக் தான் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும். ஓகே புரிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் டைம் அதை பண்ற அப்படின்னு வா சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சரி நீ என்னோட அழகை கலாச்சிட்டு போறதானே அப்படின்னு சொல்லி அவ பிடிச்சிட்டு நம்ம ஹீரோவை திட்டுறா. என் பெட்ரூம்ல இதுக்கு வாரம் மாதிரி அசால்ட்டா உட்காந்து ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கவும். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு அவ கேட்கவும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் ஆலியாவோட ரன்னிங் மேட்டா இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். ஆலியா ஐயா பிரதர் என்கிட்ட எடுத்து திருடிட்டா. அட பாவி, அவளுக்கு ஈ கப் இருக்குன்னு என்னைய விட்டு கொடுத்துட்டியே. பட் சி கப் தான் கைக்கு அடக்கமா இருக்கும் தெரியுமான்னு வா சொல்லவும். தேவையில்லாததெல்லாம் பேசாத நம்ம ஹீரோ வைக்கப்பட்டா. வேணா ட்ரை பண்ணி பாரு பிக் ப்ரோ அப்படின்னு வா சொல்லவும். நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, நான் தொடமாட்டேன் நம்ம ஹீரோ சொன்னா. பட் நீ ஆல்ரெடி தொட்டிருக்க, அதுவும் எலமெண்ட்ரி ஸ்கூல்ல அப்படின்னு வா சொல்லவும். அப்படி எதுவும் நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லையா நம்ம ஹீரோ சொன்னா. நீ மறந்துட்டியா, நம்ம தொட்டு பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம், அப்ப நீ என்னோட செஸ்ட்ல டச் பண்ணிட்ட அப்படின்னு வா சொல்லவோ. அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருந்தா கண்டிப்பா நான் ஞாபகம் வச்சிருப்பேன், யாரை ஏமாத்த பாக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அந்த டைம் நீ உடம்பு சரியில்லாம வீட்லயே தான் கிடந்த, வெளியே நீ விளையாடவே வரலையே நம்ம ஹீரோ சொல்லவோ. பட் இப்போ அது சரியாயி நான் தான் வெளியே வந்துட்டு இருக்கல அப்படின்னு வா சொல்றா. இப்படியே இவங்க சண்டை போட்டு இருக்கிறதுனால என் முடிய கோதி விட அப்படின்னு சொல்லி வா சண்டையை முடிக்கவும். ரெண்டு பேரும் இப்ப காம் டவுன் ஆகுறாங்க. உண்மையிலே நீ ஆலியாக்கு தான் ரன்னிங் மேட்டா இருக்க போறியான்னு கேட்கவும் சாரி நம்ம ஹீரோ சொல்லவும். நீ சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஈவன் நம்ம ஆப்போசிஷன்ல இருந்தாலுமே கூட எனக்கு தெரியும் உனக்கு என்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவா அமைதியா இருக்கிறான். சரி இப்போ நம்ம ரைவல்ஸ் ஆயிட்டோம், எனக்கு சீட் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட நீ போயிட்ட. பட் அவ போர் அடிக்கும் போது திரும்ப நீ என்கிட்டயே வர நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு வா சொல்லவும். எப்படினாலும் கடைசியில் நீ என் கூட வீட்டில் தானே இருக்க போற, எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனலி என் பிரதர் மோட்டிவேட் ஆயிட்டான். பட் அவனை மோட்டிவேட் பண்ண பர்சன் நான் இல்லைன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சோவோ யோசிக்கிறேன். வழக்கமா சோவோ தான் வந்து எழுப்பி விடுவா. அவளை இன்னைக்கு காணோம் அப்படின்னா ஆலியாக்கு நான் ரன்னிங் மேட்டா இருக்கேன்னு சொன்னது அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்கு போல. சோவாவை சமாதானப்படுத்த ஏதாச்சும் பண்ணணும்னு நம்ம ஹீரோ இப்போ எந்திரிச்சு போறான். அப்போ நம்ம ஹீரோ பெட்டு கடியில இருந்து கை வந்து நம்ம ஹீரோ காலை பிடிக்குது. காலங்கத்தலையோட எப்படி பாத்திர வச்ச பாத்தியா அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்றா. இது திருந்தாத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஸ்டக் ஆயிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வெளியே வரணும் அப்படின்னு வா சொல்றா. இது உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பெட்ஷீட்டை வச்சு உள்ள அமுக்க பாக்குறான். இப்படியே காமெடியா ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு தான் நம்ம ஹீரோக்கு ஆலியா ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. ஸோ அவளா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் புரியாது அப்படின்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. வழக்கம் போல அவன் தூங்க மூஞ்சியா தான் வருவான் அப்படின்னு சொல்லி அவ பாத்துக்கிட்டே இருக்கா. ஹே குட் மார்னிங் ஆலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே சேர்ஃபுல்லா நடந்துக்கிறான். அவளோட கண்ணுக்கு மட்டும் நம்ம ஹீரோ ரொம்பவே அழகா தெரியுறான். ஹே கோசே, இன்னைக்கு நம்ம கரோக்கே போலாமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்கான், ஒருவேளை நேற்று நைட் இவன் ஒழுங்கா தூங்கலையா அதான் அப்படின்னு நடந்துக்கிறானோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. எப்பவும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு அவன் சொன்னதுனால சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டானா, அதுவும் எனக்காக அப்படின்னு ஆலியா யோசிச்சுட்டு இருக்கா. வாலிபால்ல சர்வீஸ் பண்றங்கிற பேர்ல நம்ம ஹீரோ மண்டையிலேயே பால் வந்து அடிச்சிருது. நம்ம ஹீரோவும் வெளியே வந்து உட்காந்துருக்கான். ஹே கோசே அப்படின்னு சொல்லி ஆலியாவும் அந்த இடத்துக்கு வரா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் தலையில அடிபட்டதுன்னு பார்த்தேன், வலிக்குதான் அப்படின்னு வா கேட்கவும் இல்ல ஜஸ்ட் காத்து வாங்க தான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு வா செக் பண்ணி பாக்குறா. உண்மையிலேயே எவ்வளவு ஈக்கப்பா இருக்குமோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி சில வியர்டான போசஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து தப்பான எண்ணங்கள் தோணிட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்னு ஆலியா கேட்கறா. ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். எனக்கு தாகமா இருக்குன்னு வா தண்ணி குடிக்க போறா. ஆப்வியஸ்லி அந்த இடத்துலயும் என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ மைண்ட்ல டபுள் மீனிங்கா ஓடிட்டு இருக்கவோ அப்படிலாம் யோசிக்க கூடாது நம்ம ஹீரோ மண்டைய கழுவுறான். ஹே கோசே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இப்ப மாஷாக்கோ பிடி பீரியட்ங்கிறதுனால அந்த இடத்துக்கு வர. வானத்துல என்னப்பா பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வா கேட்கறா. ஜிம் டிஷர்ட் உண்மையிலேயே அருமை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் தலை ஈரமா இருக்கே அப்படின்னு சொல்லி மாஷா வந்து தோத்தி விடுவோம். ஒரு டாக் எப்படி
ஃபீல் ஆகும்னு எனக்கு இப்பதான் தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ நீ பப்பியா ஃபீல் பண்றியான்னு கேட்கவும், பட் நான் கொஞ்சம் சேட்டை பண்ற பப்பின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது ஆலியாக்கு கடுப்பாகவும், உங்க டீச்சரும் ஒன்னு தேட மாட்டாங்க, ஒழுங்கா கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்றா. ஹே ஸ்கோஸே ஈவினிங் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாஷா சொல்றா. இந்நேரத்துக்கு ஆலியா என்ன திட்டணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. உண்மையிலேயே உனக்கு தலை ஓகே தானே, தலையில அடிபட்டு இருந்தானே தலையை கோல் பண்ண அப்படின்னு வா கேட்கவும், நான் தலையை கழுவுனதாவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, பெருசா உண்மையிலேயே எந்த அடியும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஐ லவ் யூ சொன்னதுனால இவா இப்படி நடந்துக்கிறாளோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, திடீர்னு ஏன் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறேன்னு கேட்கவும், நீ எப்போவுமே லேசியாக இருப்ப, இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கியா, அதனால தான் கவலையாக இருக்குன்னு வா சொல்லவும், ஓ அதுவா இன்னைக்கு காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஒழுங்காக சாப்பிடலப்பா, அது போக நேற்று நைட்டு ஒழுங்காக 8 மணி நேரம் தூங்குனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் உண்மையிலேயே திருந்திட்டான்னு பார்த்தா கடைசியில் ஒழுங்காக தூங்குனது தான் இவன் இப்படி மாறினதுக்கு காரணமா, உன்னை பற்றி தேவையில்லாமல் அக்கறைப்பட்ட பாரு அப்படின்னு ஆலியா நம்ம ஹீரோவை முறைக்கவும், நீ முறைக்கிறத பார்த்தா என்ன அடிக்கிற மாதிரி தெரியுது, பரவாயில்ல கடவுள் ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஹீரோ கலாய்க்கவும், நீ திருந்தவே மாட்டேன், இந்த முட்டாளையா நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு போகவும், இதுதான் எனக்கு தெரிஞ்ச நார்மல் ஆலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு ஒன்னா போகலாமா நம்ம ஹீரோ கேட்குறான். ஆலியாவும் எதுவும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து கிளம்புறா. ஒருவேளை கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாக்கர் அண்ட் பேஸ்பால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயந்து அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம ஹீரோ போய் பார்த்தா ரவுடி மாதிரி ஒரு பொண்ணு நிற்கவும், தப்பான ரூம் வந்துட்டு நம்ம ஹீரோ போட்ட போனா, சாரிப்பா அந்த சாக்கர் பசங்க தான் திரும்பவும் சலுகை கேட்டு வந்துட்டாங்களோன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட வைஸ் பிரசிடென்ட். பேச்சுவார்த்தைக்கு எதுக்குங்க பேம்போ ஸ்டிக் நம்ம ஹீரோ கேட்டா, நான் என் கையால அவங்க போன்ஸ் உடைக்கிறதுக்கு முன்னாடி பேம்போ ஸ்டிக்னா அது உடஞ்சிருப்பாரு, ஸோ யாரும் சாக மாட்டாங்க அப்படின்னு வா சொல்றா. இவளை எல்லாரும் பாஸ்ன்னு கூப்பிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பெரிய ரவுடி கேங்க்கு லீடரா இருப்பாலோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜீசக்கி பெருசாலாம் ஃபைட் பண்ண மாட்டா, பட் எப்பவாச்சும் இப்படி நடந்துக்கிடுவா அப்படின்னு பிரசிடென்ட் சொல்றான். கலாய்க்காதீங்கன்னு செல்லமா அடிக்க ஆரம்பிச்சாவா, இப்போ ஃபோர்ஸா அடிச்சுக்கிட்டு இருக்கா. வந்த உடனே லவர்ஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டீங்களா மாஷா கேட்கவா, அப்படிலாம் இல்ல அப்படின்னு ஜீசக்கி வைக்கப்படுறா. ஷோல்டர்ல பயங்கரமா அடிச்சிட்டனோ வலிக்குதோ அப்படின்னு சொல்லி அவ செல்லமா பேச ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள இவங்களுக்கு ரொமான்ஸா நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படி பார்த்துட்டே இருக்காதப்பான்னு ஆலியா சொல்றா. ஆலியாவும் நம்ம ஹீரோவோ காமெடியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாப்பா அப்படின்னு சொல்லி மாஷா கேட்குறா. உங்க சிஸ்டரும் நானும் ரொம்ப க்ளோஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ சுவா அந்த இடத்துக்கு வந்த உடனே ஸ்டூடெண்ட் கவுன்சில் மீட்டிங் ஆரம்பிக்கலாமான்னு பிரசிடென்ட் கேட்கறான். நம்ம ஹீரோ புதுசாக வந்ததுனால தானே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் ஜென்ரல் அஃபேர்ஸ் அது போக ஆலியாவோட ரன்னிங் மேட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஈவன் ஆலியா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இன்டெரக்டா சொன்னாலுமே கூட நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இப்போதைக்கு அவன் பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் ஆனதுனால லவ்ல பெருசா நம்பிக்கை இல்லை. அண்ட் ஆலியாவும் எதுவும் நடக்காத மாதிரி நம்ம ஹீரோ கூட நார்மலா தான் நடந்துட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.